الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சென்ற வகுப்பில் நாம் மார்க்க சட்டங்களில் ஃபிக்குடைய சட்டங்களில் ஒரு பகுதியாகிய வணக்க வழிபாடுகள் தொடர்பான சட்டங்கள் பற்றி ஒரு அறிமுகத்தை பார்த்தோம். இன்று இன்ஷா அல்லாஹ் மார்க்க சட்டங்களில் உள்ளடங்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கை சார்ந்த சட்டங்கள் தொடர்பான ஒரு அறிமுகத்தை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, வணக்க வழிபாடுகள் உடைய சட்டங்கள் ஃபிக்குடைய ஒரு முக்கியமான பகுதி, மார்க்க சட்டங்களில் ஒரு முக்கியமான பகுதி என்பதாக சொன்னோம். அதில் வார்த்தையாலும் நாம் அல்லாஹ்வுக்கு பிடித்த வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும் என்பதை கலிமா என்கிற வணக்கம் நமக்கு போதிக்கிறது. உடல் உறுப்புகளால் நாம் தொழுகை என்கிற வணக்கத்தை செய்கிறோம். அந்த வணக்கம் நாம் தன்னுடைய அசைவுகளால் செயல்களால் எதை செய்தாலும் அந்த செயல்களிலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், முற்றிலும் அல்லாஹ்வுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு வணக்கமாக தொழுகை இருக்கிறது. பொருளாதாரம் என்று வந்துவிட்டால் அந்த பொருளாதாரம் வெளிப்படையில் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருளாதாரமாக இருந்தாலும் அது உண்மையில் அல்லாஹ்வுடைய பொருளாதாரம், அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரம். அதுக்கு நாம் ஓனர்களாக இருக்கலாம் அந்த பொருளாதாரத்திற்கு. ஆனால் நமக்கு முன்பாக அந்த பொருளாதாரத்தின் ஃபர்ஸ்ட் ஓனர், உரிமையாளர் யார்? அல்லாஹ். வானங்கள் பூமி எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக அந்த பொருளாதாரத்துக்கு உண்மையான உரிமையாளனாகிய அல்லாஹ் நமக்கு நம்முடைய கையில் அந்த பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த பொருளாதாரத்திலும் அல்லாஹ் சொல்லும் சட்டங்களை தான் நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். ஆக அந்த அல்லாஹ் சொல்கிறான், அந்த பொருளாதாரத்தின் ஒரு பகுதி ஏழைக்கு தாருங்கள் என்று சொன்னால் தருவது அவசியம். அது இறைவனுடைய வார்த்தை கட்டுப்பட்டு நடப்பதற்கும் அவசியம், ஏழைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் அது அவசியம். ஆகவேதான் குர்ஆனில் அல்லாஹ் நாம் உங்களுக்கு வழங்கிய பொருளாதாரத்தில் இருந்து ஏழைகளுக்கு செலவு செய்யுங்கள் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அதே போல நோன்பு என்கிற அந்த வணக்கம் அல்லாஹ்வுக்காக சில விஷயங்களை செய்யாமல் இருந்து செய்யக்கூடிய வணக்கம் என்பதாக சொன்னோம். அந்த வணக்கத்தில் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடை செய்து விட்டால் அதை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும். பொய் பேசக்கூடாது என்று இறைவன் சொல்கிறான், விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்கிறான், மோசடி செய்யக்கூடாது என்று சொல்கிறான். ஆக இறைவனுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்க்க வேண்டும். அதுவும் ஒரு வணக்கம் என்பதற்கான ஒரு சின்னம், ஒரு அடையாளம், ஒரு தலையாய் உள்ள ஒரு வணக்கம் இந்த நோன்பு. இப்படி எல்லா விதத்திலும், சொல்லால், செயலால், பொருளாதாரம், எல்லா விதத்திலும் அல்லாஹ் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்கிற ஒரு மிக முக்கியமான வணக்கம் தான் ஹஜ். இப்படி இந்த வணக்க வழிபாடுகள் என்கிற விஷயத்தில் அந்த வணக்கம் ஏன் கடமையாக்கப்பட்டுள்ளது, அந்த வணக்கத்தை கொண்டு நாம் எப்படி அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், இந்த வணக்கங்களை கொண்டு நாம் எப்படி பயனடைவது, தன்னை சீர்திருத்திக் கொள்வது என்பதை புரிந்து நாம் அந்த வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டுமே தவிர ஏதோ சடங்குகள் மாதிரி, சம்பிரதாயம் மாதிரி நினைச்சக்கூடாது. இந்த வணக்கங்களை செய்யக்கூடாது. உள ரீதியாக, உளப்பூர்வமாக அந்த வணக்கங்களை செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அக்ரப் மா யகூனுல் அப்து இலா ரப்பி வஹுவ சாஜித். சஜ்தா, சிரம் பணியும் நிலையில் தான் ஒரு அடியார் அல்லாஹ்வை நெருங்கி செல்கிறார். அந்த வணக்கத்தை கொண்டு அல்லாஹ்வை நெருங்குவதாக நாம் உணர வேண்டும். மேலும் மேலும் அந்த வணக்கங்களை செய்து அல்லாஹ்வை நெருங்க வேண்டுமே என்று ஆசைப்பட வேண்டும். இது வணக்க வழிபாடுகள் தொடர்பான சட்டத்திட்டங்கள், அது தொடர்பான சில விளக்கங்கள். அடுத்ததாக மாணவர்களே, ஃபிக்கு சட்டங்களுடைய இன்னொரு முக்கியமான பகுதி தான் அன்றாட வாழ்க்கை தொடர்பான சட்டத்திட்டங்கள். அன்றாட வாழ்க்கை தொடர்பான சட்டத்திட்டங்கள் என்றால் என்ன? உண்ணுவது, பருகுவது, ஆடை அணிவது, வியாபாரம் செய்வது, தூங்குவது, பயணம் செய்வது, வியாபாரம் செய்வது, திருமணம் செய்வது, மற்ற குடுக்கல் வாங்கல், கடன் கொடுப்பது, வாங்குவது போன்ற இந்த எல்லா விஷயங்கள் அன்றாட விஷயங்கள், நடைமுறை சார்ந்த விஷயங்கள். இது என்ன வணக்க வழிபாடுகளா? இப்போது நாம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இது வணக்க வழிபாடுகள் கிடையாது. தொழுகை, நோன்பு, திக்ரு, பிரார்த்தனை, இது வணக்கங்கள். பயணம், உண்ணுவது, பருகுவது, தூங்குவது, வியாபாரம் செய்வது, திருமணம் செய்வது, இதெல்லாம் அன்றாட விஷயங்கள், நடைமுறை சார்ந்த விஷயங்கள். இந்த விஷயங்களை அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பிக்கை கொண்ட மக்கள் மட்டுமே செய்ய மாட்டார்கள். மாறாக அல்லாஹ் ரசூலை, மறுமை நாளை நம்பிக்கை கொண்ட நம்பிக்கையாளர்களும் இந்த விஷயங்களை செய்வார்கள், நம்பிக்கை இல்லாதவர்களும் இந்த விஷயங்களை செய்வார்கள்.
காரணம் இது உலகம் சார்ந்த அன்றாட விஷயங்கள், மனிதர்களுடைய தேவைகள். ஆனால் இந்த அன்றாட விஷயங்கள் குறித்தும் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுதலை தருகிறது, அதற்கென சட்டத்திட்டங்களை சொல்லி இருக்கிறது. ஆக இந்த அன்றாட விஷயங்களிலும் சட்டத்திட்டங்களை பேணி நடப்பது நம் மீது கட்டாய கடமை. நான் வியாபாரம் செய்கிறேன் என்று சொன்னால் வியாபாரம் என்பது இது வணக்கம் கிடையாது. ஆக இதில் நான் சுதந்திரமாக எப்படி வேண்டுமானால் வியாபாரம் செய்யலாம், அப்படி அல்ல. சில பேர் அப்படிதான் நினைக்கிறார்கள். மார்க்கம் என்றால் என்ன? கொள்கை, கொள்கைக்கு அடுத்து வணக்க வழிபாடுகள், இதுதான் மார்க்கம். வியாபாரம் என்று வந்துவிட்டால் அங்கு நான் எந்த சட்டத்திட்டம் பின்பற்றி நடக்க மாட்டேன், காசு சம்பாதிக்க வேண்டும், அவ்வளவுதான். நவுதுபில் அப்படி கிடையாது. நாம் வியாபாரம் செய்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்குதான் வியாபாரம் செய்யும். திருமணம் என்று வந்துவிட்டால் அல்லாஹ் ரசூலை நம்பிக்கை கொண்ட பல பேர் திருமணம் என்கிற பெயரிலே அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். எத்தனை அனாச்சாரங்கள், நடனம் ஆடுவது, மியூசிக், இஸ்லாத்துக்கு முரணான செயல்பாடுகளை செய்து திருமணம் முடிக்கிறார்கள். அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? திருமணம் என்பது என்ன வணக்கமா? இல்லையே, இது அன்றாடம் விஷயம், எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற ஒரு சிந்தனையில் இருந்துதான் இப்படி செய்கிறார்களோ என்னவோ. ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. தொழுகை, நோன்பு, ஹஜ் என்கிற வணக்கம் செய்தாலும் மார்க்க சட்டங்களுக்கு உட்பட்டு, அன்றாட விஷயங்கள் வியாபாரம், திருமணம், பயணம், ஆடை அணிவது, சாப்பிடுவது என்று செய்தாலும் மார்க்க சட்டங்களுக்கு உட்பட்டு. இதுதான் உண்மையான இஸ்லாம். இப்படி செய்தால்தான் வாழ்க்கை முழுவதும் இஸ்லாமாக வாழ முடியும், இஸ்லாத்தை பின்பற்றி வாழ முடியும். அன்பார்களே, எவர் ஒருவர் அன்றாட காரியத்தை செய்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப அந்த காரியத்தை அமைத்துக் கொள்வாரோ அவருடைய அந்த அன்றாட காரியமும் வணக்கமாக மாறிவிடும். அவர் செய்வது என்னவோ அன்றாட விஷயம்தான். காஃபிரும் செய்கிறான், இறை மறுப்பாளர், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாத ஒரு காஃபிரும் தூங்குகிறான். ஆனால் நம்பிக்கையாளர் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப தூங்கினால் தூக்கமும் ஒரு வணக்கம். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாத ஒரு காஃபிரும் சாப்பிடுகிறார். ஆனால் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒருவர் சாப்பிடும் விஷயத்தில் மார்க்க சட்டங்களை கவனத்தில் கொண்டு சாப்பிட்டால் சாப்பிடுவதும் ஒரு இபாதத், வணக்கம். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாத ஒருவரும் திருமணம் முடிக்கிறார். ஆனால் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒருவர் திருமண வாழ்க்கை அனைத்திலும் மார்க்க சட்டங்களை கவனத்தில் கொண்டால், நடைமுறைப்படுத்தினால் திருமணமும் வணக்கம் தான், இபாதத் தான். ஆக மாணவர்களே, ஒருவர் திருமணம் செய்கிறார், அடுத்து திருமண வாழ்க்கை வாழ்கிறார். எல்லாமே மார்க்க சட்டங்களுக்கு உட்பட்டு அல்லாஹ் ரசூலுக்கு கீழ்ப்படிந்து திருமணம் செய்யும் பொழுது எந்த விதத்திலும் மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை செய்யவில்லை. வீண் விரயம் இல்லாமல் இந்த நடனம் ஆடுவது, மியூசிக், அனாச்சாரங்கள், சடங்குகள் எதையும் செய்யாமல் மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறையில் திருமணம் முடித்து அடுத்து திருமண வாழ்க்கை மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறையில் அமைத்துக் கொண்டால் அந்த ஒட்டுமொத்த திருமண வாழ்க்கையே வணக்கம். ஒருவர் சாப்பிடும் விஷயத்திலே மார்க்கம் அனுமதிக்காத இந்த உணவை நான் உட்கொள்ள மாட்டேன், அது நம் முன்னால் வந்தாலும் இது மார்க்கம் தடை செய்யக்கூடிய உணவு, இது எனக்கு வேண்டாம் என்று சாப்பிடும் விஷயத்திலே தடுக்கப்பட்ட உணவுகளை தவிர்த்து கொண்டு அனுமதிக்கப்பட்ட அந்த உணவை பெறுவதற்கும் ஹலாலான சம்பாத்தியத்தை கொண்டு அதை அடைந்து, யாரையும் ஏமாத்தி சம்பாதிக்கவில்லை, மோசடி செய்யவில்லை, தடுக்கப்பட்ட காரியத்தை எதையும் செய்யவில்லை, அனுமதிக்கப்பட்ட வழியில் சம்பாதித்து அந்த காசை கொண்டு உணவை சாப்பிடுகிறார் வாங்கி என்று சொன்னால் அதுவும் வணக்கம்தான். எந்த அளவிற்கு என்றால் அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஒரு முறை சபையில் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் தன் மனைவியோடு இச்சையை பூர்த்தி செய்தால் அதிலும் அவருக்கு தர்மம் செய்யக்கூடிய கூலி எழுதப்படும், நன்மை எழுதப்படும். ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள் நபி தோழர்கள், யார் ரசூலல்லாஹ், நம்மில் ஒருவர் தன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்கிறார், அதில் ஏன் அவருக்கு நன்மை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதே செயலை ஹராமான வழியில், தடுக்கப்பட்ட வழியில், அதாவது விபச்சாரத்தில் போய் செய்திருந்தால் தீமை எழுதப்படுமா இல்லையா? சஹாபாக்கள் சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், தீமை எழுதப்படும். ஆக நபிகள் நாயகம் சொன்னார்கள், தடுக்கப்பட்ட வழியில், அதாவது விபச்சாரத்தில் போய் இதே இச்சை பூர்த்தி செய்யக்கூடிய வேலை செய்தால் தீமை எழுதப்படும் என்றால், அல்லாஹ்வுக்கு பயந்தவர் ஹலாலான வழியில் மனைவியோடு தன்னுடைய இச்சை பூர்த்தி செய்தால் ஏன் நன்மை எழுதப்படக்கூடாது? பாருங்கள், இல்லறத்தில் ஈடுபடுவது என்பது ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ள ஒரு தேவை, அதை தான் அவர் செய்கிறார். ஆனால் அதில் ஏன் நன்மை?
ஏனெனில் அவர் அல்லாஹ்வுக்கு பயந்து ஹராமில் போவதில்லை, விபச்சாரத்தில் போவதில்லை. மார்க்கம் அனுமதித்த வழியில் மட்டுமே மனைவியோடு தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறார். அல்லாஹ்வின் பயத்தை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு என்றால் அதிலும் நன்மை உண்டு. இப்படி ஒரு பரந்த பார்வை நமக்கு இஸ்லாம் தருகிறது. நன்மை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நற்கூலி பெற வேண்டும் என்றால் தொழுதால் நோன்பு வைத்தால் மட்டும் கிடையாது. மாறாக அன்றாட செயல்களையும் இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு செய்யுங்கள், அதுவும் வணக்கம்தான், அதிலும் உங்களுக்கு நற்கூலி வழங்கப்படும் என்கிற ஒரு விசாலமான ஒரு அர்த்தத்தை, வணக்கத்துக்கு ஒரு விசாலமான ஒரு பார்வையை இஸ்லாம் நமக்கு தருகிறது. அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, ஒருவர் வியாபாரம் செய்கிறார், எல்லோரும் வியாபாரம் செய்கிறார்கள், வியாபாரம் செய்பவர்கள் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் ஒருவர் இந்த வியாபாரம் செய்யும் பொழுது அல்லாஹ்வுக்கு பயந்து, யார் நான் ஏமாற்றுவதை யார் அறிந்தாலும் சரி அறியாவிட்டாலும் சரி, படைத்த இறைவனுக்கு நான் ஏமாற்றினால் தெரிந்துவிடும். ஆக யாரையும் நான் ஏமாற்றக்கூடாது, வியாபாரம் செய்வது பொய் சொல்லக்கூடாது, பொருளில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை மூடி மறைக்க கூடாது, இடை பார்க்கும் விஷயத்தில் ஏமாற்றக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது. முக்கியமாக வியாபாரம் என்கிற இந்த விஷயத்தில் நான் வட்டியை நோக்கி போகவே மாட்டேன், வட்டி என்கிற சாபக்கேடை நோக்கி அல்லாஹ் அதை என் மீது ஹராமாக்கி வைத்திருக்கிறான் என்கிற இந்த சட்டத்திட்டங்களை பேணி ஒருவர் வியாபாரம் செய்தால் வியாபாரமும் ஒரு வணக்கம்தான். உலகத்தையும் சம்பாதிக்கிறார், நன்மையும் சம்பாதிக்கிறார். அன்பானவர்களே, மார்க்க சட்டங்களின் இன்னொரு முக்கியமான பகுதி தான் இந்த அன்றாட வாழ்க்கை தொடர்பான பகுதி. இஸ்லாம் என்கிற அல்லாஹ் வழங்கிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு வாழ்க்கை நெறி, ஒரு மார்க்கம் என்கிற அடிப்படையில் கொள்கையிலிருந்து ஆரம்பித்து வணக்க வழிபாடுகளில் இருந்து ஆரம்பித்து அன்றாட வாழ்க்கை தொடர்பான சின்ன சின்ன சட்டங்களையும் தெளிவாக இந்த மார்க்கம் நமக்கு தருகிறது. அப்படி இருக்க அன்றாட காரியத்தை செய்தாலும் மார்க்க சட்டங்களை கவனத்தில் வைத்து நாம் செய்தால் அதுவும் வணக்கமாக மாறிவிடும். இந்த வழியால் நாம் என்ன செய்யலாம்? வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வின் வணக்கத்தில் தன்னுடைய நேரங்களை செலவு செய்யலாம். எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! ஆகவேதான் சல்மான் ஃபார்சி என்கிற நபித்தோழர் சொன்ன கூற்றை நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். யூதர்கள் அவர்களை பார்த்து கேட்டார்கள், என்ன உங்களுடைய தூதர், உங்களுடைய நபி மலஜலம் கழிப்பதை கூடவா சொல்லித் தருவார்? அதற்கு சல்மான் ஃபார்சி பெருமையாக பதில் தந்தார்கள், ஆம், மலஜலம் கழிக்கும் ஒழுக்கங்களையும் நம்முடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார். காரணம், இது பரிபூர்ணமான மார்க்கம், அறகுற மார்க்கம் கிடையாது, இது பரிபூர்ணமான மார்க்கம், இது இறைவனால் வழங்கப்பட்ட மார்க்கம். கொள்கை, வணக்கம், அன்றாட விஷயங்கள் என்று ஒவ்வொரு விஷயத்துக்கும் தெளிவான வழிகாட்டுதல் தரக்கூடிய மார்க்கம். ஆக இந்த வழிகாட்டுதலுக்கு ஏற்ப நாம் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமே ஆனால் வாழ்நாள் முழுவதும் இபாதத்தில் வணக்கத்தில் நேரங்களை செலவு செய்த பாக்கியசாலிகளாக நாம் இருப்போம். அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தருவான். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.